எல்லா சொந்தவர்களுக்கும் நாங்கள் கோவை மேஸ்திரி. இப்போ காம்பவுண்ட் சுவருக்கு வந்து ரெடிமேடா போடுறத விட நம்ம வந்து கான்கிரீட்ல போடலாம். சூப்பரான வீடியோ. லாஸ்ட் வீடியோ அப்புறம் வாங்க வீடியோ பார்ப்போம். எல்லா சொந்தங்களுக்கும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அவ்வளோ சூப்பராக தெளிவாக காம்பவுண்ட் வால் பற்றி போட்டிருப்பேன். வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா ரெடிமேடு பண்ணி நம்ம போடுறத விட அதிலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 1000. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரண்டி கிடையாது. அது ரெடிமேடு பொறுத்தளவுக்கு நம்ம அந்த காம்பவுண்ட் வால் வந்து நான் வந்து அது குறையும் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா ரெடிமேட்னா உற்பத்திக்கு வச்சுக்கலாம். அதுக்கு தான் அந்த ரெடிமேட் அர்த்தம். நம்ம வந்து வீடு சொந்தமாக கட்டும்போது நீங்கள் வந்து அதிலே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணீங்கன்னா கான்கிரீட்லேயே போட்டுக்கலாம் தரமாக. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தா பீம் எடுத்துக்கங்க. பீம் வந்து ரொம்ப ஹெவியெலாம் வேண்டாம். முக்கால் பீம் போட்டுக்குங்க. முக்கால் பீம் வந்து சைட்டோட அளவு என்னோடய சைட் பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா 40 அடி வருது. இந்த பக்கம் 31 அடி வருது. அதுக்கு தகுந்த மாதிரி எல் ஷேப் எடுத்துருக்கிறேன். ஃபுல் பாக்ஸ் சைடு கிடையாது. ஏன்னா எல் ஷேப் மட்டும் தான் நம்ம காம்பவுண்ட் வால் வச்சு இந்த மாதிரி காம்பவுண்ட் வால் வச்சு அந்த இடத்துல பைப் லைன்கிற ஒன்று உள்ளே போகிற அளவுக்கு வச்சு தான் நம்ம கான்கிரீட் போடுறோம். அதே மாதிரி சென்ட்ரிங் வந்து நமக்கு அதுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான பொருளெல்லாம் வந்து கையோட மெட்டீரியலை வந்து ஏற்றிட்டோம். அதுக்கு வாடகை பார்த்திங்கன்னா சீட்டோட வாடகை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 80 ரூபா சீட்டு. ஒரு சீட்டுக்கு உண்டான வாடகை. அது கணக்கு பண்ணிவிட்டு எத்தனை சீட்டு எடுத்துகிட்டு ஒரு நாள் வாடகை தான் வரும். அது அதிகபட்சம்னா ஒரு இது போடுற மாதிரி தான். அங்கே என்ன ரேட்டு பண்ணி கேட்கல. நான் போய் பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நீ அடுத்து போடும்போது ஃபுல் டீட்டெயில் வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சென்ட்ரிங் சீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு உண்டான என்ன வச்சுன்னா பீமுக்கு உண்டான முதல்ல வந்து கான்கிரீட் போட்டு ரெடி பண்ணிக்கணும். நாங்கள் என்ன பண்ணிக்கோன்னா அது அந்த பின்னாடி கான்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு கையோட அளவு எடுத்து கான்கிரீட் போட்டு ஒரு பீம் நிறுத்திட்டோம். எதுக்குன்னா நம்ம பின்னாடி வந்து நம்ம காம்பவுண்ட் சுவர் போகிறதுக்குன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை இல்லாமல் போட்டுக்கலாம். அதுக்குண்டான மழை தண்ணி பைப்பு கையோட போட்டு பீமுக்குள்ளேயே கான்கிரீட் பைப் கொண்டு வந்துட்டோம். பிவிசி பைப் கொண்டு வந்துட்டோம். போட்டு கான்கிரீட் கையோட முடிச்சிட்டோம். என்ன காரணம்னா மறுபடியும் அந்த கான்கிரீட் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் பைப் வச்சா ஹைட் ஏறிய காரணத்தினால நம்ம கையோட கான்கிரீட் பைப் போட்டோம். இப்போ காம்பவுண்ட் வாலுக்கு இப்போ போடுற இருந்துச்சுன்னா எவ்வளோ கிளியராக உங்களுக்கு அடுத்த வீடியோ போட்டுடுறேன்.